இன்று சென்னை ஹைகோர்ட்டில நீதியரசர் திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த கேஸை விசாரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ரமேஷ்ங்கிற ஒருத்தர் மனு போட்டிருக்காரு இல்லையா? ஸோ அதுக்கு எகென்ஸ்டாக விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ செயலாளர் பொதுச் செயலாளர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க விசாரிச்சப்போ தலைவர்கள் எல்லாம் ஏன் ஓடி போனாங்க? அதாவது ஏன் எஸ்கேப் ஆனாங்க அந்த டைமில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தண்ணீர் பாட்டில் ஏன் கரெக்டான இடத்துல விநியோகம் பண்ணலை? ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு காரணமானீங்க? அது நடந்து போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருத்தம் கூட பெருசாக தெரிவிக்கலையே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாவேக்கா வந்து அந்த கூட்டத்துக்கு வரும்போதே ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாங்க. டூ வீலர் வந்து வண்டிக்கு சக்கரத்தில் அடி விடுற மாதிரி. அப்போ ஏன் அந்த வண்டி மேலே ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ க்ரௌடை உள்ள அனுப்பும்போது ஏன் வந்து ஒரு முறையான இது வரல, அரசு ஏன் அது முறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாம் மனித உயிர்கள் தான். மனித உயிர்களுக்கு அசம்பாவிதம் விளைவிக்கும் எதையுமே வந்து நீதிமன்றம் ஏற்றுக்காது. நீதிமன்றம் இதை கடுமையாக கண்டிக்கிறது. தாவேக்கா நடத்தின இந்த கூட்டத்தை வந்து கடுமையாக கண்டிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு ஐஜி தலைமையில் ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு போகணும், எந்த அளவுக்கு அவங்க ஆவணங்கள்லாம் பெறப்பட்டு மறுபடியும் இவங்ககிட்ட சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜயும் அவருடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைலாம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறேன், அவங்க சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இரண்டு வகையிலையும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.